Hi friends, welcome to Recipes in My Home. Dream Weaver. Cook with Bonasri. Sudha Lakshmana's Kitchen. 5 minutes with Fatima. Laila's Kitchen. All in Your Life. Ahattai Curry. Variety Vlog. Rahi Kitchen. Shanti Ulaham. Simple Cooking. Rashmi Kazana Recipe Misra. 3-legged crow scrumptious recipes. Stay with Ayman. Amsha Fresh Foods and all friends, thank you so much for your support. பாகற்காய் பொரியல். கேரட் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான இந்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் இதை போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். 1 நிமிஷம் வதங்கின பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்குங்க. கருவேப்பிலை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ பாகற்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட்டையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தக்காளி பழம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பாகற்காய் ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுவையாக இருக்கும். கசப்பே தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. கசப்பு பாகற்காய் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் லெவல் கூட இன்க்ரீஸ் பண்ணுங்க இந்த பாகற்காய். அதனால் அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். அப்பப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாப்பாட்டோட அதாவது சாதத்தோடையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான இந்த பாகற்காய் கேரட் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப அந்த டேஸ்டியான பாகற்காய் கேரட் பொரியல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.